பாதுஷா 1 கப் மைதா, சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கப் வெண்ணெயை உருக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஜென்டிலாக லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு நல்லா சேர்ந்தாப்பில் வந்தோடனே மூடி வச்சிடலாம். 1 கப் தண்ணியை சர்க்கரை போட்டிருக்கேன், இது குங்குமப்பூ போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஒரே ஒரு கம்பி தெரிஞ்சதுன்னா அப்போ கம்பி பாகு வந்துருச்சுன்னு அர்த்தம். எலுமிச்சம்பழ சாறு விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து லைட்டாக உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் கட்டை விரலில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதுஷா போட்டுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினோடனே அதை வெளியில் எடுத்துட்டு